வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு பாருங்க, உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது. 12 ராசிலையும் ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்தினோட ஒரு வீட்டிலையும் தென்றல் வீசுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிஷபம் பேசிக்கா எப்பயுமே பிரச்சனை தான், எப்பயுமே ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் தான். ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கும். ரிஷபத்தால் பெருசாக நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக குதூகலமாக கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இன்னும் அத்தி பூத்தா போல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது பாருங்க, நம்மளுக்கு ரிஷபத்துக்கு 3 பயிற்சியுமே சூப்பராக இருக்குது. எப்படி அப்படின்னா, சனி பகவான் லாப சனியாக வர்றார். 11ஆம் பாவத்தில் சனி பகவான் உட்கார்றார். எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம், அரசனை போல வாழலாம் அப்படிம்பாங்க. இங்கே 10ல் யாருங்க வரா? 10ல் ராகு வர்றார். 11லேயும் ஒரு பாவி இருக்கார். அப்போ 10ல் பாவி இருந்தாலும் அரசன் போல வாழ்க்கை, 11ல் பாவி இருந்தாலும் 11ல் அசுபம் இருந்தாலும் அரசனை போல வாழ்க்கை, ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 11ல் சனி பகவான் வராரா? அவர் பாருங்க சுபர் கிடையாது, அவர் ஒரு பாப கிரகம் தான். அப்போ பாவி உட்கார்றாரு. அப்போ பெரிய ஒரு குட் லக், ஒரு பெரிய ஃபார்ச்சூன், பெருத்த லெவலில் ஒரு அதிர்ஷ்டங்க, பெருத்த லெவலில் முன்னேற்றம். திடீர்னு இப்படி ஆயிட்டாங்களேங்க, திடீர்னு நல்லா பெரிய லெவலில் ஷைன் ஆயிட்டாங்களேங்க அப்படின்லாம் வரும். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நடந்தால் பார்க்கலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் உண்மை என்னென்னா நடக்குங்க. ஏன்னா நான் எப்பயுமே எக்ஸாகரேஷன்ஸ் பண்ணுறதே இல்லை. பேசிக்காக இந்த 2.5 வருஷம் எனக்கும் நல்ல 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. எனிவே அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2.5 வருஷம் சந்தோஷத்தை நமக்கு எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? சரி, 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆனால் என்ன, நம்மளாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா, நம்ம யாரையும் கெடுக்க மாட்டோம். என்ன நம்மளை கெடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் பியாண்ட் தட், இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு சனி பகவான் ரொம்ப சூப்பராக இருக்காருங்க. நிறைய லாபத்தை கொடுக்க போறாரு. அதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கேங்க, எனக்கு சனி பகவான் லாபத்தை கூரையை பிச்சுட்டு கொட்டுவாரா அப்படின்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம உழைக்கணும், புரியுதுங்களா? எப்பயுமே நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். நம்ம கிரகங்கள் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா 4 மடங்கு உழைக்கணும். கிரகங்கள் மட்டமாக நம்ம கிட்டேருந்து கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, நம்ம கிட்டேருந்து கொடுக்குற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா 10 மடங்கு உழைக்கணும். ஆக எப்பயுமே உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 2.5 வருஷம் ரிஷபம் அன்பு, பாசம், கருணை, லேசம், லவ் 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 அப்படின்ற லௌகீக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உழைக்கணும். காலைல தூங்கி எழுந்துக்கும் போதே உழைக்கணும், நைட்டு தூங்குற வரைக்கும் உழைக்கணும். ரொம்ப உழைச்சி டயர்ட் ஆகிட்டு தூங்கிடணும். இந்த மாதிரி இந்த 2.5 வருஷம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பீக்கில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் நம்மளை சனி பகவான் வச்சு செய்வார். அந்த 7 வருஷம் நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு பீக்கும் கிடையாது, ஒரு டவுன்ஃபாலும் கிடையாது, அப்படியே ஸ்டேசஸாக அந்த இது போயிட்டே இருக்கும். வேவ் அப்படியே ஸ்டேபிளாக போகும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2.5 வருஷம் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. அப்போ குரு பகவான் என்ன சொல்லுவாங்க, குடும்ப குரு அப்படிம்பாங்க. குடும்ப குருவா அவர் வர்றதுனால பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது ரிஷபத்துக்கு சுக்ரன் தான் நல்லது செய்வான். ஏன்னா ராசியை ஆதிக்கம் பெற்றவனே ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் இல்லைங்களா? குரு அதுக்கு ஆப்போசிட்டான கிரகம், ஆப்போசிட் டீம். பெருசாக ரிஷபத்துக்கு நல்லது செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெருசாக நல்லது செய்யலனாலும் அவங்க எந்த பாவத்தில் உட்கார்றாங்க அந்த பாவத்துக்கான வேலையை சாலிடாக செய்வாங்க. அதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, புரியுதுங்களா? அப்போ அவர் உங்களுக்கு குடும்ப குருவாக உட்கார்றாரு. அப்போ என்ன பண்ணுவார், குடும்பத்தில் இருக்க பல காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர்டேக் பண்ண பார்ப்பார், ஓகேங்களா? குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க ரிஷபத்துக்கு எப்பயுமே குடும்பத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சாயத்தெல்லாம் என்டையர்லி சார்ட் அவுட் ஆகிட்டு குடும்பம் ரொம்ப சூப்பர் டூப்பராக வரும் அப்படின்றது இல்லைங்க. பெருமளவு சார்ட் அவுட் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு சார்ட் அவுட் ஆகும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் குடும்ப குருவாக இருந்தால் அவரோட பார்வை இருக்குங்க, 6, 8, 10 அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி சனியினோட பார்வையும் இருக்குது.
சூப்பர் டூப்பராக இருக்குது. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 6, 8, 10 இருக்குது. ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க எதிராளிகள்ன்றது கிடையாதுங்க. ஏன்னா ரிஷபம் எப்பயுமே கூல் பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்கு எதிராளிகள் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப பிளசண்டா இருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாம யாரோ பார்த்து வயிறு எரிஞ்சாதான் உண்டு. பெருசா இவங்க யாரு கூடயும் சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாங்க காணாம போவாங்க, மறைமுக எதிரிகள் இருந்தா கூட அப்படின்னு சொல்லலாம். கடன் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்ல பெரும் அளவு அடைப்பீங்க அப்படின்றதும் உண்மை. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். 8ல் வந்து குருனோட பார்வை இருக்கு. அப்போ வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு சில விஷயத்துல காஷியஸா இருக்கணும். நம்மளோட ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருங்க, அவ்வளவுதான். பெருசா வேற ஏதோ யோசிக்கணும் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை சனியின் போது நமக்கு வாக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு வாக்கு கொடுங்க. பெரிய லெவல்ல அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அவங்களுக்காக நான் இது வேணா செஞ்சிடுறேன், நீ ஏன் கவலைப்படுறேன், நான் உனக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்றது, நான் உனக்கு செஞ்சிடுறேன், நான் இதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற வாக்கு வேண்டாம். அந்த சனி லாபஸ்தானம் அப்படின்னும் போது 11ஆம் பாவம் அப்படின்னும் போது. அதே மாதிரி குடும்ப குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னும் போது தொழிலில் கண்டிப்பாக மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால லாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்றத சாலிடாக வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே ராகு கேது. ராகு 10, நான் முன்னமே சொன்னேன் 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழலாம் அப்படின்னு. ராகு 10ல் வந்து உட்கார்றான் பாவி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை அவன் மேலே இருக்கு. குரு சண்டால யோகம். ராகு வந்து பாருங்க எப்பயுமே ஒரு பிரம்மாண்டம். நான் வந்து ஒரு கிராமத்துல ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் டாக்டர் உதாரணம் தாங்க, வேற எதோ என்னங்க எப்ப பாரு டாக்டர் உதாரணம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தானே சொல்ல முடியும். ஸோ ஒரு டாக்டர் ஒரு கிராமத்தில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பாம்பே மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேமஸ் ஆகிடுறது நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இல்லைங்களா? ரொம்ப டேலண்ட் இருக்கும் தான், டேலண்ட் இல்லாத பர்சனாலிட்டியாக இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த சினிமா சிங்கிங் ஃபீல்டு இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப டேலண்டாக இருப்போம். இவ்வளோ நாள் இங்கே எங்கேயா போயிருந்தான், இப்போ புதுசாக வந்து இவ்வளோ திறமை இருக்கே இவனுக்கு, இவ்வளோ நாள் இவன் எங்கே தான் போயிருந்தா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் 10ல் ராகு அப்படின்போது தொழிலில் ஒரு ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. இந்த குதிரை ரேஸில் முந்திடும்பா, இந்த ரேஸில் வந்து இந்த குதிரை ஜெயிச்சிடும்பா அப்படின்னு சொல்றது எந்த குதிரையை சொல்லலாம் அப்படின்னா ரிஷபராசி குதிரையை சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு மேலே வந்து பாருங்க கேத்து 4ஆம் பாவம். கேத்து 4ஆம் பாவம் அப்படின்றது அது சுக தாயார் ஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது அம்மாக்கும் நம்மளுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானுடைய உடல் நல உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேர்ட்ஸ் வரமாட்டேங்குது சாரி. அம்மானோட உடல் நல குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எப்பயுமே வந்து பாருங்க நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூய தமிழில் பேசணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணும்போது வார்த்தைகள் தடுமாறும், அந்த மாதிரி தடுமாறுறது தான். ஸோ அம்மாவுக்கு வந்து பாருங்க சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க அம்மாவும் ரிஷபமாக இருக்காங்க, இல்லை அம்மா துலாமா இருக்காங்க, அம்மா மகரமாக இருக்காங்க அப்படின் போது இது வந்து கோப்பப்பாயிடும். பட் பியாண்ட் தட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கேத்துவை கொஞ்சம் பசிஃபை பண்ணிக்கலாம். கேத்துவை பசிஃபை பண்ணுறது எப்படி, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட்சிகளுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது மூலிமா கேத்துவை பசிஃபை பண்ணலாம். பட்சிகளை நாங்கள் எங்கெங்கே போய் தேடுறது அப்படின்னா, பட்சிகள்னா வேடந்தாங்கல் போய் பறவை கொக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் போயிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் இப்படி இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா என்ன? இல்லைங்க. பட்சிகள்னா நம்ம காலையில் வந்து ஜன்னல் திறக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, எங்கள் வீட்டில் நைட்டெல்லாம் ஜன்னல் திறந்தே தான் இருக்கும். அப்போ காலையில் அது கைன்னு கத்திட்டு வந்து நம்ம வீட்டாண்ட வந்து உட்காரும். அதுங்களுக்கு ஜன்னல் திறந்து கொஞ்சம் நம்ம வந்து பாருங்கள் பிஸ்கெட் நல்லா தூள் பண்ணி போடலாம், குட்டி குட்டி பீசஸாக போடலாம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே அரிசி வைக்கலாம். அரிசி பெரும்பாலும் சாப்பிட்றது இல்லை, பட் இருந்தாலும் அரிசி வைக்கலாம், பிஸ்கெட்ஸ் தூள் பண்ணி போடலாம், காரா பூந்தி எல்லாம் வைக்கலாம், கிரேப்ஸ் வைக்கலாம், காஞ்ச திராட்சை எது வச்சாலும் அதுங்க அழகாக கொத்தி சாப்பிடும். ஒன்றும் இல்லைங்க, அதுங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சிடுங்க, குடிச்சிட்டு போகுதுங்க அப்படின்னாலே அந்த பேபிஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பிடுதுங்களோ அந்த அளவுக்கு கேத்து பசிஃபை ஆகும். ஸோ கேத்து வந்து பாருங்க, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த 9 கிரகங்கள்லையும் சனி அதாவது சன்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா சனி அப்படி சொல்லலாம், தமிழில் சொல்லணும்னா சனி பகவான் விதி கிரகம், ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட் அப்படிம்பாங்க. அதை விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா ராகு பகவான். ராகுவை விட ரொம்ப பவர்ஃபுல் யாரு அப்படின்னா கேத்து பகவான். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேத்து பகவானே வந்து பாருங்க நம்ம குருவிகளுக்கு உணவு வைக்கிறது மூலியமா, பட்சிகளுக்கு உணவு வைக்கிறது மூலியமா அவர் அப்படியே பசிஃபை ஆயிடுவாரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆக அது செய்யுங்க. அதே மாதிரி ரிஷபம் 2.5 வருஷம் முழுக்க உங்களுக்கான காலகட்டம். இது புத்தாண்டு பலன்கள் தானேங்க. ஒரு வருஷம் தானேங்க. ஏங்க 1 வருஷமா இருந்தாலும் 2.5 வருஷமும் நீங்க வந்து உழைக்கணும், நல்லா வந்து பாருங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் ராசி அப்படின்றதுனால
நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ 2.5 வருஷம் உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது முதல்ல ரிஷபத்துக்கு தான். திருப்பி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வாழ்த்துக்கள்.